நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக தர்மியான நாளிலும் விலையேறும் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த பிள்ளைகளாய் நாங்கள் கர்த்தாவே சபையாக நாங்கள் கூடி வர வேண்டியது. ஆனால் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கிறபடினா தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள் குடும்பமாய் இடத்தில் வந்திருக்கிறோம். அடிமைகளை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சீக்கிரமாக எங்கள் தேவன் எங்கள் தேசத்திற்குள் விடுதலையை கட்டளையிடும். இந்த குள்ள நோய் பிடியில் இருந்து எங்கள் தேசத்தை கத்திரப்படியான விடுவித்து பாதுகாப்புகிறாக. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களை கத்திர பாதுகாக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த ஒரு விசுவாசிகளுக்கோ, எந்த ஒரு குடும்பங்களுக்கோ, எந்த ஒரு ஊழியக்காரங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்புகள் உண்டாகாதபடி கத்திர பாதுகாக்க வேண்டுமே. விசேஷமாய் கத்தா ஆஸ்பத்திரியில் இருக்கிற அநேக தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. அநேக ஏழை மக்கள், எளிய மக்கள் உண்டு. தேவன் அவளை விடுவிப்பீராக. கத்தாவே, ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை கத்தாவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு கத்தாவை கடந்து போனதான அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. ஆண்டவரே, பல தேவனுடைய ஊழியர்கள் போயிருக்கிறார்கள். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு விசேஷமான குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த நாட்களில் காணப்படுகிறார்கள். விட்டு சென்ற ஊழியர்கள் இருக்கிறது. எங்கள் தேவன் தான் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்துள்ள காரியங்களை கத்த பெரிய காரியங்கள் செய்து இந்த நாட்களில் கத்தாவே எல்லாவற்றுக்கும் முடிவை கத்த கட்டளையிடுவீராக. ஜனங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், பயங்கள், திகழ்களை கத்தர் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாய் மாற்றும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல விதமாக நாம் மையப்படுவதாக. சமூகத்தில் நாம் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மையப்படுத்துவோம். பரலோகமே உண்மை ஜெபிப்பதாக. கர்த்தாவே, அங்கே வாழ்கிறீர் இந்த பாடலை பாடி கர்த்தர் Amen.
Jale
நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நாமத்தை உயர்த்த தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையாக நாங்கள் கூடி ஆராதிக்க வேண்டிய நாளும் எங்க தேசத்தின் பரிதாபமான நிலைமையை கட்ட பார்க்கிறீர்களா? எவ்வளவோ பேர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கந்த ஜபங்களுக்கு பதிலளித்தார். எங்கள் தேசத்தில் அழித்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத வைரஸ் கொள்ளை நோயை எங்கள் தேசத்தை விட்டு கத்த வெளியேற்றுகிறாங்க. எங்கள் இந்திய தேசத்தை விட்டு வெளியேற்றுகிறாங்க. எங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேற்றுகிறாங்க. ஜனங்கள் சமாதானமா ஜீவன கொண்ட கத்தர் அனுக்கிரகம் செய்வீராக. அப்பா, கத்தரை பரிசுத்தவான்களை கத்தர் பாதுகாப்பீராக. தேவ ஜனங்களை கத்தர் பாதுகாப்பீராக. எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு இறங்கினீர், ஒரு ஆறுதல் செய்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உடம்புள்ள விடங்களை கத்தர் பொறுப்பு மாசு இயேசுவின் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே ரொம்ப துக்கமான காரியங்கள், எவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள், சிந்தித்து கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளே ஒரு தத்தளிப்புகள் தான் இருந்து கொண்டு, இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை, யுத்தம் நடந்து கொண்டு, இவைகளெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலம் என்பதுதான் திட்ட தெளிவாக நமக்கு புரிகிறது. வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களெல்லாம் கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவம், ஒரு பயங்கரமான ஒரு யுத்த பதட்டம். பயப்படுகிறார்கள், இது மூன்றாவது உலக மகா யுத்தமாய் மாறிவிடுமோ என்று பயப்படுகிற நிலையில் ஒரு பெரிய ஒரு பதட்டம் இந்த நாட்களிலே உலக நாடுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி, அதை சார்ந்து கேரளாவை சார்ந்த இடங்களில் கடல் சீற்றம், கடல் தண்ணீர் கடல் இருந்து ஊர்களுக்குள்ளே வந்து பல வீடுகள் எல்லாம் அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. அதையும் இன்று அதை சில காணொளிகள் மூலமாய் பார்க்க முடியும். மட்டுமல்ல, மலேசியாவில் மற்றும் ஜப்பான் மற்றும் குறிப்பிட்ட சில நாடுகளில் எல்லாம் பூமி அதிர்ச்சி, அதுவும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசம்
கொடூரமான வியாதியினாலும் வறுமையினாலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் நம்முடைய தேசத்திற்கு தேவை. மக்களுக்காக பொறுப்பாக செயல்படுகிற நல்ல தேச தலைவர்கள் நமக்கு தேவை. கடந்த நாளில் நம்முடைய ஜபங்களை கற்றுக் கேட்டு நம்முடைய தமிழகத்தில் சில மாற்றத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய தொடக்கங்கள் நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரா. தொடக்கம் மட்டுமல்ல, முடிவு வரையிலேயும் இதே நிலையில் தொடர்ந்தால் மிகவும் நன்றாயிருக்கும். பேசலாம். இந்த தேசத்தை, நம்முடைய தமிழகத்தை விசேஷமாக ஆட்சி செய்கிற தமிழக முதல்வருக்கும் அதை சார்ந்ததான துறைகளில் பணியாற்றுகிறதான எல்லா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அனைவரையும் அன்று ஆசீர்வதிக்கணும். நல்ல ஞானங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். விசேஷமாக எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதமர் அவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பொதுவாகவே ஒரு நாட்டை குறித்த ஒரு உத்தரவாதமும் ஒரு பொறுப்புகள் மிகவும் குறைவு. அது எதனால் என்று தெரியவில்லை. அவர்கள் தெரியாமல் செய்கிறார்களோ இல்லை தெரிந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ தெரியும். மற்றும் வட இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் உள்ளதான பிஜேபியினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் மக்களுடைய கஷ்டங்கள் மேல் கொஞ்சம் கூட பரிதாபப்படுகிற நிலை இல்லை. பேசலாம். ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிற நாடு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்கணும். ஆமென். ஜெபங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள் குறைந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். நமக்கு கிடைக்கிற நேரம் உங்கள் வீடுகளில் முழங்கால் படியிடும். உங்கள் ஜெபம் நீங்கள் முழங்கால் படியிட்டால் தேசத்திற்கு அந்த கிரியை செய்வதற்கு முன்பதாக உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த கிரியை செய்வார். ஆமென். நீங்கள் முதல் முழங்கால் படியிட தவறினால், அலட்சியமாய் நினைத்தால், வேறு யார் மூலமாக தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு அந்த தேசத்துக்கு கிரியை செய்வார். ஜெபிக்காத உங்களுக்கு துக்கமும் பிரச்சனைகளும் ஏற்படும். நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம்தான் அரண். ஆமென். ஜெபம் அரண். ஏதோ சாப்பிடும் ஜெபிக்கிறோம், தூங்குவோம் ஜெபிக்கிறோம், ஏதோ கொஞ்ச நேரம் குடும்பமா ஜெபம் பண்றோம், ஏதோ இது பண்றோம் என்ற அந்த சாங்கிய சடங்காச்சார ஜெபம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். தேவ சமூகத்தின் நாட்கள் தேசத்தின் நிலையில் ஏற்பட்டிருக்கிற பரிதாப நிலையை உணர்ந்து கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரோடு கதற வேண்டிய ஒரு நாட்கள். எந்த தேவனுடைய ஊழியர்களை கேட்டாலும், என்ன பாஸ்டர் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, மறு நாட்கள் ஊழியத்தின் நிலை என்னமாய் முடியும் என்பதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் காலையில் 8 மணிக்கு 8-9 மணி போன் பண்ணுகிறார். பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? ஆமா. நான் காலைல கண்டு முடிச்சோன்னு நான் யோசித்தேன், உயிரோடு தான் இருக்கிறேன். அவர் படுக்கும் போதே அவருக்கு ஒரு குழப்பத்தில் படுத்திருக்கிறார். ஏன்னா ராத்திரி தூங்குற மனுஷன் காலையில் எந்திரிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வியாதிகளாக இந்த நாட்கள் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிடுமோ என்று நான் பயந்து விட்டேன். காலையில் எழுந்து கண் திறந்தப்பட நான் உயிரோடு இருக்கிறேன்னு சந்தோஷமா எழுந்திருந்தேன். ஆனாலும் உங்களுக்கு நான் போன் பண்ணேன், பேசலாம், உங்க குரல் கேட்டோன்னு சந்தோஷமா இருக்கிறேன். பேசலாம். நம்ம பயப்பட முடியல. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. காரணம் பயம் தேவ மக்களுக்குரியது அல்ல. ஆமென். தேவ மக்களுக்கு விசுவாசம். ஆமென். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அநேகருக்கு பெரிய பெரிய நல்ல ஊழியக்கார வசந்தவர்களுக்கு கூட ஒரு குழப்பம், ஒரு பயம், திகழ்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய உங்களுடைய ஊழியக்காரனுக்காக ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். அவர் வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை
வாசிப்போமாக. இங்கு நாம் பார்க்கும்போது ஒரு பயணம் ஆரம்பமாகும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு சீசர்களை பார்த்து அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, சொல்ல ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படியே புறப்பட்டு போனார். ஆமென். மேலே பார்க்கும் போது பல நிலையில் பயணம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் அங்கு இருந்தது. கழுதை மேல், ஒட்டகங்கள் மேல் எல்லாம். ஆனால் இவர்கள் தெரிந்து கொண்டதான பயணத்துக்கு தெரிந்து கொண்டதான ஒரு வாகனம் படகு. படகு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சமுத்திரத்தில் மட்டும்தான், தண்ணீர் மேல மட்டும்தான் அது போக முடியும். ரோட்ல போக முடியாது. ரோட்லயும் போக முடியாது, ஆகாயத்திலும் போக முடியாது, வேற எந்த நிலையிலும் போக முடியாது. அது போனா தண்ணீர்ல தான் போகணும். அப்ப சமுத்திரத்தில் கடலில் போகிறதான ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். இயேசு சொன்னார், இந்த பயணம் அக்கறைக்குரிய பயணம். ஆமென். அதான் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா என்று பேசலாம். சீசர் அழைத்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். நம்மை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசே மூலமாக கர்த்தர் அழைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை கானானுக்கு நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக ஒரு பால் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன், புறப்படுங்கள் என்று சொல்லி அழைத்தார். அவர்களை நடத்தி செல்வதற்காய் மோசேயை கர்த்தர் வைத்திருந்தார். மட்டுமல்ல, கர்த்தரும் அவர்களோடு கூட கடந்து சென்றார். ஆமென். இரவில் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் பகலில் மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தம்மால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனத்தை அவர் வழி நடத்தி கொண்டு போனார். ஆமென். ஒரு இடத்திலிருந்து மேன்மையான ஒரு இடத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பயணம் ஆரம்பிக்கிறார்கள், அக்கறை. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயணமாய் அக்கறைக்கு போவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகமாகிய இந்த இக்கரையை விட்டு மறுமையாகிய பரலோக வாழ்வுக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ சொல்லுகிறது, அக்கறைக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லவில்லை, அக்கறைக்கு போவார்கள். ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். அக்கறைக்கு நீங்க போங்கன்னு சொல்லி இருந்தா பிரைஸ் தி லார்ட் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோம், நானும் வரேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நானும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். இந்த பயணத்தில் நானும் கூட இருக்கிறேன்னு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்னே செல்லும். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த கர்த்தர் சூழ்நிலை மத்தியில் ஒதுங்கி போகிறவர் அல்ல. ஆமென். சூழ்நிலை மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அப்படியே புறப்பட்டு போனார்கள். ஆமென். யாரெல்லாம் போறாங்க? இயேசு, அவரோடு கூட சீசன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமென். நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. பயணத்திற்கு கூட இருக்குது. ஆமென். அவர்களை சேர்த்து கொண்டு போகிறோம். அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும், இவர்கள் நான் அனுப்பிவிட்டால் இவர் வழியில் சரியாக போய் சேர முடியாது. நான் இவர்களோடு கூட இருந்தால்தான் இவர்களுக்கு பாதுகாத்து சரியாக கொண்டு சேர்க்க முடியும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிற தேவன். பாருங்க, வாசிக்க அடுத்த வசனத்தை. படவு
இருக்கையில் அவர் நித்திரையாயிருந்தார். கடலிலே சுழல் காற்றுண்டானதால் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பார்க்கிறோம், இப்ப புறப்பட்டாச்சு, ரொம்ப சந்தோஷம், சீசன் ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம கூட இயேசு இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு கூட இருக்கிறானா பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. வேற சொல்லு, படகு ஓடுகையில இயேசு எப்படி இருந்தார்? நித்திரையா. அந்த நேரத்தில் அங்க என்ன நடந்தது? சுழல் காற்றுண்டானது. இயேசு நித்திரையாயிருந்தார், இயேசு அமைதியாயிருந்தார். ஒரு வகையில் நான் சொல்வேன் என்றால், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார். இயேசு இருப்பதை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லை? யோசிக்கவில்லை. அல்லேலூயா. கூட இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் நினைக்கவில்லை, அதை யோசிக்காமல் விட்டு விட்டார். அல்லேலூயா. இயேசு நித்திரை அடைகிற அளவில் ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. இயேசு நித்திரை ஆகிற அளவில் இவர் அமைதியா இருந்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நமக்கு பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் நித்திரையா இருந்தார். இயேசு இருப்பதை அவர்கள் நினைக்கவில்லை, மறந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால் என்ன நடந்தது? அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் என்று சொல்லப்பட்டது. ஆமென். யார் நித்திரையா இருக்கும்போது சுழல் காற்று உண்டாகிறது? இயேசு நித்திரையா இருக்கும்போது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நித்திரையா இருக்கும் போதுதான் சுழல் காற்று ஏற்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இயேசு அவர்கள் நினைக்கவில்லை, இயேசுவை குறித்து ஒரு சிந்தை இல்லாதவர்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கிறது. இதே கடல்ல இவர்கள் போட்ல போயிருக்கிறாங்க, படகுல போயிருக்கிறாங்க, கடலை குறித்து நல்ல ஒரு அறிவு உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொந்த திறமை இருக்கிறது, கடலை குறித்து ஒரு அறிவு இருக்கிறது, ஒரு நாலேஜ் இருக்கிறது, சமுத்திரத்தின் நிலை எப்படிப்பட்டது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆமென். அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கிறதுனால் தங்கள் சுய முயற்சியினால் படகை ஓட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு இருப்பதை அவர்கள் யோசிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்னால் புதிதாக ஒரு நபராய் இருந்திருந்தால் அந்த இடத்துல போகும்போது படகு ஓடுகையில் என்ன நடந்தது? சுழல் காற்று ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்கள் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே சாதாரண புதிய ஒரு நபராக இருந்தால் பெரிய ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவர்கள் ஹல்லேலூயா, கடலையே இருக்கிறவங்க, கடலையே போறவங்க, கடலையே மீன் பிடிக்கிறவங்க, அந்த சூழ்நிலை மத்தியில ஹல்லேலூயா அவங்களுக்கு கடலை குறித்த நல்ல ஒரு அறிவு இருந்ததுனால ஹல்லேலூயா கடல்ல படகு நம்ம எப்படி ஓட்டணும், எப்படி எங்க ஓட்டி சொல்லணும், எங்க போகக்கூடாதுன்ற ஒரு தெளிவை வைத்து அவர்கள் படகை ஓட்டுகிறார்களே தவிர ஹல்லேலூயா இந்த சூழ்நிலை மத்தியில நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 25 வசனம். அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உங்கள். ஏன் இந்த இடத்தில் இந்த வார்த்தை அவர் கேட்கிறார்? படகு போய் கொண்டிருக்கிறார்கள், இயேசு இருக்கிறார், ஆனால் இயேசு நித்திரையா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்கிறார், நீ உங்கள் விசுவாசம் எங்கே? ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் விசுவாசம் செயல்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? இயேசு நித்திரையா இருக்கிறார். ஆமென். அவளுக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஆமென். இந்த சூழ்நிலை மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறவர், சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு அறிவு இல்லாதவராக இருந்தார். ஆமென். இயேசுவை குறித்த ஒரு அறிவு அப்பொழுது அவர்களுக்குள்ள குறைவாய் காணப்பட்டது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உங்கள் விசுவாசம் எங்கே? ஹல்லேலூயா. விசுவாசம் செயலற்று போயிருக்கிறது. ஆமென். அவருடைய விசுவாசம் இயேசு நித்திரை அடைகிற அளவில் ஆயிடுச்சு. ஆமென். அவருடைய விசுவாசம் இயேசுவை செயல்பட விடாதபடி தடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்க்கும்போது அதை பாருங்க, நித்திரை இருக்கையில் அப்பொழுது கடலிலே என்ன ஏற்பட்டது? சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யார் இருக்கிறதான படகு?
அல்லேலூயா. 25 வாசித்தோம். உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் முழுக போகிறது? ஏன் மோசம் அடையத்தக்க நிலையில் இருக்கிறது? இயேசு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு கூட இருக்கிறவரை மறந்துவிடவும். அவரை உன்னை அழைத்தது எதற்காக? அல்லேலூயா. அக்கறைக்கு போறதுக்கு கையை வைத்தது. இந்த பூமியோடு உன் வாழ்க்கையை முடிப்பதற்காக அல்ல. வேதம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதரை பார்த்து எப்படி இருப்போம்? பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நம்பிக்கை இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல. இயேசுவை பின்பற்றுவது நம்முடைய நம்பிக்கை மறுமையாக அக்கறை சென்று சேர்கிறது. அல்லேலூயா. இம்மைக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் அறிவை பயன்படுத்துகிறார்கள். இந்த சமுத்திரம் நமக்கு ரொம்ப பழகிறதானே. இந்த உலகத்தை பற்றி தெரியாதா? இந்த மனுஷன் பற்றி தெரியாதா? எனக்கு ஞானம் இல்லையா? எனக்கு படிப்பு இல்லையா? எனக்கு திறமை இல்லையா? என் குடும்பத்து நிலை எப்படிப்பட்டது? அப்படி எல்லாம் நமக்கு இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறதான எல்லா விதமான திறமைகள், எல்லா வசதி வாய்ப்புகள், எல்லா பின்பலத்தை எல்லாவற்றை வைத்து நம்ம சமாளிக்க முயற்சிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, உன் வாழ்க்கையாகிய படகு இயேசு வந்து விட்டார் என்றால் ஆமென். அடுத்தது முழுவதும் பொறுப்பெடுக்க வேண்டியது ஒரே ஒருவர், ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. எல்லா காரியமும் இயேசுவால் நான் பயணம் செய்ய வேண்டும். ஆமென். இயேசுவை மறந்தால் மோசம் ஏற்படும். இயேசுவை மறந்தால் தண்ணீர் எங்க நிரம்பும்? படகுக்குள்ள வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சமுத்திரம், ஆமென், இந்த உலகம் ஒரு சமுத்திரத்துக்கு சமம். ஆமென். ஜலம் நிரம்பின சமுத்திரம். அல்லேலூயா. இதன் மேல் படகு மேல மிதந்துதான் போனமே தவிர சமுத்திரத்தோட தண்ணி உள்ள வந்துடக்கூடாது. அப்படி இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலகத்துக்குரிய பாரம்பரிய காரியங்கள் ஒன்று எங்க வந்துடக்கூடாது? படகுக்குள்ள வாழ்க்கையில வந்துடக்கூடாது. ஆமென். இயேசு இருக்கிற உன் வாழ்க்கை படகை குறித்து உனக்கு ஒரு கவனம் வேண்டும். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேவனை கண்டு தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் வைத்தது மட்டுமல்ல, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் உன்னோடு கூட இருப்பதை குறித்த ஒரு சிந்தை உனக்குள்ள எப்பொழுது இருக்க வேண்டும். அந்த சிந்தை உனக்குள் இருந்தாரா? அல்லேலூயா. உலகமாகிய தண்ணி ஜலம் உனக்குள்ள வராது. உலகத்துக்குரிய ஆசை இச்சைகள், பாரம்பரியங்கள், ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், ஆடம்பரங்கள், உலகில் அறிந்து போகிற காரியங்கள் உன் வாழ்க்கைக்குள் கடந்து வந்து விட்டால் அல்லேலூயா, உன்னால முன்னோக்கி கூட அமர்ந்து போய்விடும். அதான் சொல்லப்பட்டிருக்க வாசிப்பான 23. ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்ததனால், அவர் நித்திரையாய் இருக்கிற அளவில் உன் நிலை காணப்பட்டதனால், அவர் நித்திரை அடையத்தக்க நிலையில் உள்ளதான உன் அவிசுவாசம் இருந்ததனால், ஆண்டவர் செயல்பட விடாதபடி இருக்கிற நிலையில் உள்ள சிந்தை உனக்குள் இருந்ததனால் அல்லேலூயா, சுழல் காட்சி ஏற்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு சுழல் காற்று உன் வாழ்க்கைக்கு எதிராய் ஆய்ந்து அடித்தாலும் கூட உனக்குள்ள சிந்தை இருக்க வேண்டும். என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் வானத்தை உண்டாக்குறவர் மட்டுமல்ல, சமுத்திரத்தை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். இயேசு என்னோட வாழ்க்கை படகில் இருக்கிறார். என் இயேசு குடும்பமாகிய வாழ்க்கை படகில் இருக்கிறார். என் இயேசு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இயேசுதான். அல்லேலூயா. என் உலக வாழ்க்கையிலும் இயேசுதான். என் குடும்ப வாழ்க்கையிலும் இயேசுதான். என் பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இயேசு. எல்லா சூழ்நிலையிலிருந்து இயேசு வந்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தில் இயேசு, உன் குடும்ப வாழ்க்கை பயணத்தில் இயேசு, உன் சமுதாய வாழ்க்கை பயணத்தில் இயேசு. ஆமென். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு உன்னோடு கூட எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை சரியாய் கவனிக்க, உன்னை சரியா விசாரிக்க, உன்னை சரியா உன் சிந்தனைகள் கூட அறிகிற ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது சங்கீதம் 139:1-2 வாசிப்போமாக. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரை குறித்த ஒரு அறிவு அவனுக்குள் எவ்வளவு தூரம் இருக்கிறது. என் தேவன் என்னை என்ன செய்கிறவர்? ஆராய்ந்து அறிகிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை படகில் இருக்கிறவர் யார் என்றால் உன்னை சரியாய் ஆராய்ந்து அறிகிறவர். ஹalleluya, hallelujah, praise the Lord. என்னுடைய உட்கார்தலை என் எழுந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் அறிந்திருக்கிறீர். ஹalleluya. இந்த வாழ்க்கை படகில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு. ஆமென். உன் நினைவுகளையே தூரத்தில் அறிகிற தேவனாகிய கர்த்தர். உன்னிடத்தில் ரகசியமான எந்த காரியமும் உலகம் உனக்குள்ள யாரும் நீ இடம் கொடுக்க கூடாது. ரகசிய பாவமோ ரகசிய சிந்தைகளோ வேதத்துக்கு புறம்பான எந்த ஒரு எண்ணமும் உனக்குள்ளே நீ வர இடம் கொடுத்து விட்டால் அல்லேலூயா உன் வாழ்க்கை படவு என்ன செய்து விடும்? ஜலத்தில் மூழ்கி போகும். ஆமென், ஆமென். உனக்குள்ள எப்பொழுது ஒரு அறிவு இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் வர நான் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அவர் சகலத்தை அறிகிற தேவன். ஆமென். என் சிந்தனைகளை அறிகிற தேவன். அல்லேலூயா. என் நாவின் வார்த்தைகளை அறிகிற தேவன். என் பேச்சை அவர் அறிகிற தேவன். Glory, hallelujah, hallelujah. Praise the Lord. இயேசு நித்திரையாய் உன் வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு இருப்பதை நீ மறந்திருக்கிறாயோ? ஆமென். இயேசு உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ மறந்திருக்கிறாயோ? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சர்வத்தை சிருஷ்டித்த தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருப்பதை மறந்து விட்டாயோ? யோவான் 1:2 வாசிப்போமாக. சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. சகலத்தை சிருஷ்டித்த கர்த்தர் உன் வாழ்க்கை படகிலும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை படகிலும் உன் குடும்ப வாழ்க்கை படகிலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை படகிலும் அவர் ஒருவர் தான் இருக்கிறார். ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் இயேசு என்னோடு கூட இருக்கிறான் ஒரு அறிவு அல்ல. ஆமென். அனைவருடைய நிலைமை என்ன? சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் பக்தி, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் ஜெபம், சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் அந்நிய பாசம், சர்ச்சுக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளையே எல்லா சூழ்நிலையிலையும் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹalleluya. அதுதான் ரோமர்ல பவுல் சொல்கிறார், ஆவியில் அனலாயிருங்கள். ஹalleluya. சத்தமா சொல்லுவோம். ஆவியில் அனலாயிருங்கள். தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். எப்பொழுது தேவனுடைய பிள்ளையோடு தேவன் இருக்கிறதை எப்படி அறிய முடியும்? அனுபவிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை நீ அனுபவிப்பதா? தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது என்றால், உன்னை மூடி இருக்கிறது என்றால், உனக்குள்ள உள் நிறைவு இருக்கிறது என்றால், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளும். எல்லா சூழ்நிலையும் சகோதரனே சகோதரியே, சபைக்கு வரும்ப மட்டும் நீ பக்திமானாய் காட்சி அளிக்கிறாய். குடும்பத்தில் இருக்கும் போது கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறாய். தொழில் செய்கிற இடங்கள், பிசினஸ் பண்ணுகிற இடங்கள், போக்குவரத்து போகிற இடங்கள், வேறு இடத்துக்கு நீங்க போகிற இடங்கள், அங்கெல்லாம் இயேசுவை மறந்து விடுகிறாய். கர்த்தர் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறவர் என்பதை மறந்து விடாதே. ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நீ சபைக்கு வரும்போது மட்டுமல்ல கர்த்தர், ஜெபிக்கும் மட்டுமல்ல இயேசு. எல்லா சூழ்நிலையிலும் நீ வேலை செய்யும் போதும், வீட்டுல சும்மா இருக்கும் போதும், நண்பர்களோடு கூட இருக்கும் போதும், தொழில் பண்ணுகிற நேரத்திலையும், நீ பிசினஸ் பண்ணுகிற நேரத்தில் கூட உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் மகன் என் மகள் இந்த தொழிலை செய்கிறான், இந்த பிசினஸை பண்ணுகிறான், இந்த இடத்தில் அவன் எனக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை செய்கிறானா? நண்பர்களோடு பழகுகிறான், எனக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசுகிறானா? எனக்கு பிரியமில்லாத எண்ணத்தோடு நின்று கொண்டிருக்கிறானா என்பது சரியாய் அறிகிறவராக்கும் உன்னுடைய வாழ்க்கை படகில் இருக்கிறது. ஆமென். அதை மறந்தால்
இயேசு நித்திரையாயிருந்தார். அதை மறந்தார்கள். வாழ்க்கை படகில் இருக்கிற இயேசுவை மறந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் சகோதரியே, குடும்பமாயிருக்கிற சகோதரனே, உன் குடும்பத்தில் வாழ்க்கையில் இயேசு இருப்பதை நீ மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லுகிறது, அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதா? என்ன உண்டானது? சொல்லுங்க. கடல், சமுத்திரம் இந்த உலகத்தை குறிக்கிறது. கையவை தலையில சொல்லுங்க. சமுத்திரம் இந்த உலகத்தை குறிக்கிறது. எப்படி இந்த சமுத்திரத்தில் ஜலம் நிரம்பி கிடக்கிறதோ, இதுபோல இந்த உலகத்தில் தேவையில்லை, நமக்கு தேவையற்றதான பாவங்கள், உலகத்துக்குரிய ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், எல்லா விதமான காரியங்களும் உலகத்தில் நிரம்பி கிடக்கிறது. இந்த பூமியில எல்லாம் நிரம்பி கிடந்த உலகம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமியின் மேல் மிதந்து போய் கொண்டிருக்கிற, இந்த உலகத்தில் மிதந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை மறந்து விடக்கூடாது. எந்த காரணத்தினாலேயும் ஆமென், ஒரு படகுக்குள் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் எப்படி உள்ள வரக்கூடாதோ, அதுபோல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றையும் உலகத்தின் அசுத்தங்கள், தேவையற்ற காரியங்கள் உனக்குள்ள வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நித்திரையாயிருந்தால் அவைகள் உள்ளவர். ஆமென், ஆமென். இயேசுவை மறந்து வாழாது. இயேசு உன்னோடு கூட இருப்பதை மறந்து விடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நீ வேலை செய்கிற இடத்திலே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் அவர் உன்னை விட்டு விலகிறவர் அல்ல. நான் என்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லா சூழ்நிலை பற்றியும் கர்த்தரோடு கூட இருக்கிறவர். பிரச்சனை வந்தாலும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். போராட்டம் வந்தாலும் கர்த்தரோடு கூட இருக்கிறார். பாருங்கள், அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானது. எப்பொழுது சுழல் காற்று உண்டானது? இயேசு நித்திரையாக இருக்கும்போது. புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது சுழல் காற்று வந்தது? இயேசு நித்திரையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஏன் சுழல் காற்று? சுழல் காற்று போன்ற பிரச்சனை, ஏன் போராட்டம்? இயேசு உன் வாழ்க்கையிலே நித்திரையாக இருக்கிறது இடம் கொடுத்து. அப்படியே இயேசு உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ மறந்து விட்டாய். இயேசு உன் குடும்பத்தில் இருப்பதை நீ மறந்து விட்டாய். ஏன் சொல்லுகிறது? அப்பொழுது எப்பொழுது அவன் நித்திரையாக இருக்கும்போது சுழல் காற்று வந்தது. சகோதரா, சகோதரி, உன் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தொழில்பரமான காரியத்தில் பலவித போராட்டம் 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 என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட ஒரு வாழ்க்கை படகு இருப்பதை மறந்து விட்டாயோ? உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டது போல, தன்னோடு கூட இருப்பதை நீ ஏன் விசுவாசிக்கவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். இயேசு நித்திரையா இருந்தால் என்னென்ன நடக்கும்? சுழல் காற்று உண்டாகும். அடுத்தது படகுல ஜலம். ஒன்று உனக்கு பிரச்சனை உண்டாகும். இயேசுவை மறந்தா, இயேசு உன்னோடு கூட இருப்பதை மறந்து வாழ்வார். அப்ப இயேசு உன்னோடு கூட இருப்பதை நீ சரியா அறிந்து வாழ்கிறாய் என்றால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நீ வாழ்வாய். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு தேவனுக்கு பிரியமான காரியம் மட்டும் செய்ய வேண்டும். தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை உனக்குள் இருக்கும் என்றால் நீ கர்த்தரோடு கூட இருப்பதை நீ புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மறந்தால் சுழல் காற்று. சுழல் காற்று என்ன செய்யும்? சுத்தி அடிக்கிறது. ஆமென். ஒரே லெவல் அடிக்கிறது அல்ல. எப்படி? அப்படின்னா முன்னோக்கி போக முடியாது. நின்ன இடத்துல நின்னாங்கிறங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவருடைய குடும்பங்கள்ல ஆட்சி அடித்துக் கொண்டிருக்கிற சுழல் காற்றின் காரணம் என்ன? உன் தொழில வந்து
அடித்துக் கொண்டு சுழல் காற்றை போன்று ஏற்பட்டுக் கொண்ட நஷ்டங்களுக்கு காரணம் என்ன? உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சுழல் காற்றை போன்றிருக்கிற பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள், நிம்மதியற்ற நிலைகள், அதற்கு காரணம் என்ன? உன்னோடு கூட உன் படங்கள், உன் வாழ்க்கையில், குடும்பத்தில் உன்னோடு கூட இருக்கிறதான ஆண்டவராய் இயேசுவை நீ மறந்து விட்டார். சீசர்கள் மறந்தார்கள். இயேசு இருப்பதை அவர்கள் யோசிக்கவில்லை. சுழல் காற்று கடந்து வந்தார். ஆமென். சுழல் காற்று சோதனையாகி சுழல் காற்று கடந்து வரும்போது இயேசு மறந்த அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? என்ன உள்ள வரும்? ஜலம் வரும். அல்லேலூயா. வெளியே உள்ளது எங்க வரும்? உள்ள வரும். நீ மிதந்து போக வேண்டியது என்ன செய்யும்? தண்ணி அந்த மிதக்க வேண்டியது உள்ள வரும். உலகம் உள்ள வந்துடும், பாரம்பரியம் உள்ள வந்துடும், சாங்கிய சம்பிரதாயம் உள்ள வந்துடும், பாவங்கள் உள்ள வரும், டெலிவிஷன் சேனல்ல ஓடுகிறதால எல்லா சாக்கடையும் உள்ள வரும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த சாக்கடையில வாழ்க்கையில குடும்பத்துல தலைவிரித்தாட காரணம் என்ன? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலைவிரித்தாட காரணம் என்ன தெரியுமா? இயேசு உன்னோடு கூட இருப்பதை மறந்து விட்டாய். பாவங்கள் கடந்து வரும். ஆமென். வெளியே உள்ளது உள்ள வரும். அல்லேலூயா. பிரச்சனை வரும். சோதரம், சோதரம். அக்கம் பக்கம் சண்டை உள்ள தேடி வரும். அல்லேலூயா. நஷ்டங்கள் தேடி வரும், குழப்பங்கள் தேடி வரும். இதெல்லாம் உள்ள வந்து படகு என்ன செய்தோம்? மூழ்கடிச்சு. இவரை பார்த்தாங்க, என்னப்பா இது சுழல் காற்று அடிக்குது. சுழல் காற்று மத்தியில் இயேசு என்ன செய்யறாரு? அங்கதான் இருக்காரு. அவர் என்ன செய்கிறாரு? யோசிக்கிறார். இவங்க என்ன கூப்பிடுறாங்க, இவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க, நான் இருப்பதை அறிந்து நடக்கிறாங்க, நான் இவரோடு கூட இருப்பதை புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நான் இவரோடு கூட இருக்கிற என்னை குறித்து நான் எப்படிப்பட்டவர், நான் சமுத்திரத்தை உண்டாக்குறவர், உலகத்தை உண்டாக்குறவர் என்பதை இவர்கள் அறிந்துதான் வாழ்கிறார்கள். இல்லை அந்த நிலையை மறந்து வாழ்கிறார்கள் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, பேசலாம். எந்த சூழ்நிலை நம்மளோட பிரச்சனை மத்தியில் இயேசு தெரியாதா என்று நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பேசுறாங்க. அநேகர் கூப்பிடுறாங்க. குருடன் கூப்பிட்டான், வேறு பல நோயாளிகள், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். அவன் நிலையை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். குருடன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டு கேட்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவருக்கு தெரியாதா? இவன் குருடனாக்கா, பார்வையிடணும், கண்ணு திறக்கப்படும், தெரியாதா? தெரியும். ஆனாலும் உன் இருதயத்துக்குள்ளிருந்து வெளியே வருகிற வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் விண்ணப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உன் கூப்பிடுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பது அவருக்கு நீ முதலிடம். மனுஷ பரிகாரி அல்ல, உலக மனிதனை தேடி போடுவதல்ல, இயேசுவை தேடு. அவரை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. ஆமென். எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதது எட்டளவுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. கூப்பிட்டு பா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில், உன் வாழ்க்கை பயணத்தில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்கிற தொழில நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் தான் என்னுடைய தேவன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். புரிந்து நீ வாழ்வாய் என்றால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியா இருக்கும். உன்னோடு கூட இருக்கிற கர்த்தரை உலக மக்கள் காண்பார்கள். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை. ஜனம் நிறைந்தது. வாசிப்பு 24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, பாத்தீங்களா, மடிந்து போகும். என்னமோ இயேசு வேற எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, இவங்க மட்டும்தான் படகு இருந்தாங்க. இயேசு இவர்களோடு படகில் இருக்கிறதை குறித்து ஒரு அறிவும், இயேசு எப்படிப்பட்டவர் എന്നുള്ള ஒரு அறிவும் இவர்களுக்கு சரியாக இருந்திருந்தால் இந்த வார்த்தை அவர் உச்சரித்திருக்க மாட்டார்.
இவர் தனியா இல்லையா, அங்கே இருக்கிறார். ஒன்று இயேசு அவர்களோடு கூட இருப்பதை மறந்தால் யோசிக்காமல் இருந்தார்கள். இனி ஒன்று இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் யோசிக்காமல் இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்தால்தான் உன் ஆராதனை ஒரு பலன். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நீ அறிந்தால்தான் உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆபிரகாம் வந்து கத்த சொன்னார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் ஆமென். உன்னை அழைத்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். மதுரையில் 1 வாசிப்பது வசனத்தை. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமே, எனக்கு முன்பாக இணைஞ்சிடணும், நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அநேகருக்கு என்னன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்கள்ல அவரை பெரிய தேவனா பார்ப்பாங்க. சர்வ வல்லமை உள்ளவர். எந்த ஜபத்தின வந்தான் வரும் எவ்வளவு உள்ளத்தில் சந்தோஷம் இருக்குயா, என்னுடைய தேவன் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். நாட்கள் போக 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 அவர்களுக்குள் வல்லமை குறைந்த ஆண்டவராக அவர் சிந்திப்பார். ரட்சிக்கப்பட்ட நாட்கள், ஞானஸ்நானம் நடந்த நாட்கள்ல இயேசு அவர்களுக்குள்ள எப்படிப்பட்டவராக வெளிப்படுவார்? சர்வ வல்லவராக அறிக்கப்படுவார். சர்வ வல்லவராய் இருக்கிறவராய் ஜெபம், சர்வ வல்லவராகிய தேவனாய் தனக்குள் இருப்பதாக ஆராதிப்பார். அல்லேலூயா. அவருடைய பேச்செல்லாம் அறிக்கப்படுகிற வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையில தெரியும் இவருக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அறிக்கப்படுகிறார். அந்த வார்த்தையின் வல்லமையில தெரியும் சாத்தான் நடுங்குவான். அல்லேலூயா. நாட்கள் போக போக, வருஷங்கள் போக 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 இயேசுவின் வல்லமை, தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இழந்த வல்லமை, வல்லமை இழந்த தெய்வமாக நினைச்சிட்டு. தொடக்கத்தில் ஆண்டு ரொம்ப வல்லமையா தான் செயல்பட்டார். இப்ப என்னமோ செயல்படல. ஆண்டவர் வல்லமை இழந்துட்டாரா? நீ ஆண்டவர் வைத்திருந்த அன்பு, நேசம், அந்த விசுவாசம், அந்த வாழ்க்கையில் பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சை இழந்ததனால் உனக்குள் அவர் செயல்பட முடியவில்லை. அவர் என்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. என்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆபிரகாம் தேவனாய் இருந்த தேவன் இன்றைக்கு அதே தேவன், நம்முடைய தேவன். அன்று லாசரு உயிரோடு எழுப்ப வல்லமை அதே இயேசு இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர். வல்லமை என்ன செய்யவில்லை? குறைந்து போகவில்லை. நம்முடைய விசுவாசம் குறைந்தது, நம்முடைய தாகம் குறைந்தது, நம்முடைய அன்பு குறைந்தது, நம்முடைய ஏக்கம் குறைந்தது, பரிசுத்த வாழ்க்கையில் உள்ள தாகம் குறைந்தது. அப்ப இவைகள் எல்லாம் குறையும் அவருடைய செயல்பாடு என்ன செய்தோம்? குறைஞ்சிடும். சொல்ல புரியுதா இல்லையா? ஆதியில் நீ தேவனை வைத்த விசுவாசம், அந்த தாகம், அந்த நேசம், அந்த அன்பு, அந்த தேவனை தேடுகிறது, ஜெபிப்பதில் ஒரு உற்சாகம், அந்த துடிப்பு, ஆத்ம பாரம், தேசத்திற்கு கண்ணீர் மன்றாடுகிற மன்றாட்டில் ஒரு மனநிலை, இவைகள் எல்லாம் இருக்கும். இயேசுவை நீ சர்வ வல்லமை உள்ளவராய் பார்த்தாய். இயேசு பரலோகத்தில் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவராய் நீ பார்த்தாய். ஆனா இன்றைக்கு அந்த நேசமும் குறைஞ்சு போச்சு, அந்த தாகமும் குறைஞ்சு போச்சு, அந்த வைராக்கியமும் குறைஞ்சு போச்சு, அந்த விசுவாசமும் குறைஞ்சு போச்சு, அந்த பரிசுத்தமும் குறைஞ்சு போச்சு, அந்த ஜெபவாக்கியம் குறைஞ்சு போச்சு. எல்லாம் குறைய 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 இப்ப உனக்குள்ள எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறாரு? வல்லமே இல்லாத இயேசுவாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்கள் நீ அவருக்கு வைத்தது வைராக்கியம், அந்த நேசம், அந்த ஏக்கம் என்று உனக்குள் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். அதே ஏக்கத்துக்குள், அதே நேசத்துக்குள், அதே அன்புக்குள், அதே தாகத்துக்குள் இன்று நீ கடந்து வருவாய் என்றார். அன்று கிரியை செய்த அதே கிரியை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கட்ட கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய். ஆமென். உலகத்தில்
உலகத்தில் உள்ளவைகள் என்ன செய்யாதீர்கள், அன்பு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பிதா அவன் மேல் அன்பு கூறவில்லை என்றால் அவனுக்குள்ளிருந்து பிதாவாகிய தேவன் வைத்திருந்த அந்த அன்பு, அந்த நேசம் குறைந்து விட்டது. ஒருபோது ஒருவன் ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவன் என்ன செய்ய முடியாது, வேற ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று உலகத்தை நேசிக்க வேண்டும், இல்லைன்னா கர்த்தரை நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுத்தால் உலகத்தில் உனக்கு தேவையை அவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தருக்காக வாழ்வதற்காக நீ உனக்கு கிடைத்த வேலை சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்று சம்பாத்தியத்திற்காகவே நீ கர்த்தரை தேடுகிற கதை மாறுது. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தரை சேவிப்பதற்காக, கர்த்தருக்காக வாழ்வதற்காக உனக்கு தேவன் கொடுத்த வேலையை உண்மையாய் நேர்த்தியாய் நேர்மையா செய்து சம்பாதித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு உனக்கு சம்பாதிப்பதற்கு தான் நீ கர்த்தரை வைத்திருக்கிறாயே தவிர கர்த்தருக்காக அல்ல. ஒரு வாழ்க்கை மாறிவிட்டது. சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் கேட்கிறார், மகனே நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? நான் உன் வாழ்க்கை படகில் இருப்பதை நீ மறந்து விட்டாயோ? உன் குடும்பத்தில் சுழல் காற்று அடிக்க காரணம் என்ன? உன் தொழில வருமானத்தில் சுழல் காற்று போல அடிக்க காரணம் என்ன? நான் உன் வாழ்க்கை படகில் இருப்பதை மறந்து விட்டாயோ? உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் உலகமாகிய சமுத்திர தண்ணீர், உலகம் தண்ணீராக உனக்குள்ள கடந்து வர காரணம் என்ன? நான் ஒரு பரிசுத்தமான தேவன் என்பதை நீ மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ என்று கர்த்தர் மடிந்து போகிறோம். ஐயரே, மடிந்து போகிறோம். இந்த கதறலுக்கு காரணம் என்ன? இந்த புலம்பலுக்கு காரணம் என்ன? உன்னோடு கூட இருக்கிற இயேசுவை மறந்தாய். உன்னோடு கூட இருக்கிற இயேசுவின் வல்லமையை மறந்தாய். உன்னோடு கூட இருக்கிற இயேசுவின் பரிசுத்தத்தை மறந்தாய். உன்னோடு கூட இருக்கிற இயேசுவை பின்பற்றுவதனால் ஏற்படுகிற மேன்மையான நித்திய ராஜ்யத்தின் மேன்மையை மறந்தாய். அதனால் தான் நீ ஐயரே ஐயரே கூப்பிட முடியும். ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது பாதி வழியில் மடிந்து போவதற்காக. திருடவும் கொல்லவும் அடிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வராது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். ஆமென். உன்னை பாதி வழியில் அழிக்க அல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னை மடிந்து போக அல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தை சேர்ப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தரை மறந்தாய், கர்த்தருடைய பரிசுத்தத்தை மறந்தாய், கர்த்தருடைய தேசத்தை மறந்தாய், அவர்கள் நீ வைத்திருந்த அன்பை விட்டாய், அவரோடு நேரத்தை செலவிடுவதை மறந்தாய். பரலோக வாழ்வின் இயக்கம் உனக்குள் இருந்தது என்பதை இழந்தாய். அதனால் இவைகளெல்லாம் உன்னை தேடி கூப்பிடுதலை இப்பொழுதாயிரம் கர்த்தர் பாருங்க. நம்ம ஆண்டவர் என்னை மறந்துட்டேடா, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். என்ன நீ மறந்துட்டல, நீ அழிஞ்சு போன ஒரு விடல. அல்லேலூயா. நீ அழிஞ்சு போய் போ, கர்த்தர் விடவே இல்லை. நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்பு. ஆமென். பாருங்க, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் என்ன செய்தார்? எழுந்தார். கையை வைத்தாலே சொல்லு, எழுந்தார் இயேசு. வாழ்க்கை எல்லாம் இழந்து நஷ்டத்தின் அடித்தட்டு, துக்கத்தின் அடித்தட்டு, குழப்பத்தின் அடித்தட்டு, சஞ்சலத்தின் அடித்தட்டு இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை வாழ்க்கை படகுக்கு எதிராய் சுற்றி 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 அடித்து ஒரு சுழல் காற்று போன்ற சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று மட்டுமே அவரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? எழுந்தார். அவர் எழுந்தாலே தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியம் நேரமே நீ யோசித்திருந்த எவ்வளவு அற்புதம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனைக்குள், போராட்டத்துக்குள், நஷ்டத்துக்குள், இழப்புக்குள் போய்கொண்டிருக்கிற சகோதரன்,
இப்பொழுதாயிரம் நீ கர்த்தரை கூப்பிடும். சமுத்திரம் படகுக்குள் வர ஆரம்பித்து விட்டது. சகோதரனே, ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்றால் ஓடுவாய். தேவன் வெறுக்கிற காரியம் செய்கிற மக்கள் மத்தியில நீ நிக்க மாட்டாய். இன்று தேவன் வெறுக்கிற காரியத்தை தான் நீ செய்கிறாய். அன்று அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் இன்று உனக்குள்ள இல்லை. இந்த மேன்மையான இந்த இப்பொழுது நீ நினைக்கிற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாயோ? இல்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஓடு. கர்த்தர் வெறுக்க காரியத்தை நீ செய்யாத. ஒரு நாள் எப்படி ஓடினாய் அதை போல இன்று நீ ஓட கற்றுக்கொள். இல்லை என்றால் நீ எதற்கு பின்னராய் ஓடுகிறாயோ அது உன்னை ஒரு நாள் மூழ்கடிக்கும் என்பதை மறந்து. இயேசு எழுந்தார். இயேசு எழுந்து இயேசுவை கூப்பிடு. ஆதி ஜபத்துக்குள்ளவா, தொடக்கத்தோட ஜப வாழ்க்கையிலவா. அன்று அந்த அன்பை காட்டு இயேசுவிடம். அதிகாலையில் கத்த தேடுவாயே அந்த நிலைக்கு வா. அந்த வைராக்கியத்துக்கு வா. அந்த பரிசுத்தத்துக்கு வா. எல்லா காரியங்களையும் கர்த்தரை சந்தித்து போவாய். அங்க வா. ஆமென், 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 ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த நிலைக்கு வா. அவர் எழுந்து காற்றை ஜலத்தின் கொந்தளிப்பை அதட்டினார். உடனே அவைகள் நின்று அமைதலாயிற்று. இயேசு எழுந்து எல்லாவற்றையும் அதட்டினார். ஆமென். அவர் அவர்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை படகுல இருக்கிறதான ஆண்டவரை மறந்துட்டேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை கொடுக்க கர்த்தர் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு சந்தர்ப்பம். ஆண்டு சமுத்திரம் அனந்தரம். இயேசு நித்திரையா. அப்பொழுது சுழற்காற்று, ஜலம் உள்ளவர். ஆமென். இயேசு நித்திரையா. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு அமைதியாய் செயல்பட முடியாமல் இருக்கிறாரா? உன் அவிசுவாசம், உன் சந்தேகம், உன் கீழ்ப்படியாமைகள், துணிகரங்கள் இயேசு செயல்பட முடியாத நிலை உன் வாழ்க்கையில் காணப்படுகிறாரா? இயேசுவை கூப்பிடு. இன்று உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். முழங்கால் பண்ணி கண்களை ஆண்டவர் நோக்கி. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவர் முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவர் முன்வைக்கிறே. மீண்டும் காலை மீண்டும் காலை தூக்காமல்
அன்று சீசர்களை பார்த்து அழைத்து அதே ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து அழைத்திருக்கிறார். அவர்கள் படகுகள் ஏறி புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் புறப்படுத்து நம்மோடு கூட நம்மை அக்கறை கொண்டு சேர்ப்பதற்காக, மகிமையை சேர்ப்பதற்காக நம்மோடு கூட ஒரு பயணமாக இருக்கிறார். புறப்படும் போது மகிழ்ச்சியாகத்தான் ரட்சிக்கப்படும் போது உற்சாகத்தான். அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது சுழல் காற்று, சமுத்திரத்தின் ஜலம் படகுக்குள்ளே இயேசு நித்திரையாய் இருந்ததினால் அந்த விளைவு. உன் வாழ்க்கை இயேசு எந்த நிலையில் இருக்கிறார்? நீ அவரை சகலத்தில் சிருஷ்டித்த தேவனாய் பார்க்கிறாயா? பரலோகத்தில் சேராபீன்களுடைய ஆராதனை மத்தியில் வீற்றிருக்கிற உன்னதமான தேவனாய் நீ பார்க்கிறாயா? சர்வ வல்லமை உள்ளவராய் பார்க்கிறாயா? பரிசுத்தமான தேவனாய் பார்க்கிறாயா? இல்லை. தொடக்கத்தில் அப்படி பார்த்தேன். இப்பொழுது எனக்குள் அந்த வாஞ்சை எல்லாம் இழந்து வலை இழந்த ஒரு ஆண்டவராக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன நீ சொல்லுகிறாயா? கர்த்தர் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் சுழல் காற்று கொண்ட பிரச்சனை ஆட்சி அடிக்க காரணம் என்ன தெரியுமா? உலகமாகிய அருவருப்புகள், சமுத்திரத்தின் ஜலம் போல வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வர காரணம் என்ன தெரியுமா? உன்னோடு பயணம் செய்த கர்த்தர், உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தர் நீ மறந்தாய். இன்று நீ ஆதி அன்புக்குள் கடந்து வா என்று கர்த்தரை அழைக்கிறார். தொடக்கத்தில் உள்ள ஜப வாழ்க்கை, அன்றிருந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம், உற்சாகம், அந்த பரிசுத்தத்தின் மேல் ஒரு வாஞ்சை, தேவன் மேல் இயக்கம், தேவ ராஜ்யத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்று உன் வாழ்க்கை வரும்படியாக கர்த்தரை அழைக்கிறார். மனம் திரும்புவாயா? ஆதியில் செய்த கிரியை செய்ய நீ தீர்மானிப்பாயா? ஒரு குடும்பத்தில் எல்லா தத்தளத்தையும் போக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஜெபிப்போம். நல்ல பிதா, நல்ல வேலைக்காக இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்த நேரம் இம்மட்டும் தேவன் கூட இருந்து பாதுகாத்தேன். அன்பு ஆண்டவரை, சீசர்கள் அழைத்து அக்கறைக்கு போவோம். படகு ஓடுகையில் இயேசு நித்திரையாயிருந்தார் பார்க்க. அப்பொழுது இயேசு நித்திரையாயிருந்தார் சுழல் காற்று, சமுத்திரம் படகு. ஆண்டவரே, மோசம் ஏற்படுவோ என்ற ஒரு பயம் ஏற்படத்தக்க நிலையில் உள்ளதாக தத்தனுக்கு ஏற்படும். அநேகருடைய வாழ்க்கை, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற சூழ்நிலைகளை அவள் சந்திப்பது உண்டு. ஆண்டவரே, இயேசு தன் வாழ்க்கையில் இருப்பதை, தன் குடும்பத்தில் இருப்பதை மறந்து வாழ்கிற யாரா இருந்தார்? இன்று அவர்களுக்கு ஒரு உணர்வை கட்ட கட்டளை, தேவனை தேடுகிற ஒரு உணர்வு, ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை, தாகமுள்ள ஒரு வாழ்க்கை, சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு அறிவு, பரலோக வாழ்வுக்கு கொண்டு சேர்க்கிற தேவன் ஒரு சிந்தை, கர்த்தரை பின்பற்றுவது வீணல்ல என்ற ஒரு உணர்வை கட்டளை எழுதினார். யாரையெல்லாம் ஆதி அன்பை வந்திருக்கிறார்கள், இந்த ஆதி அன்புக்கு பிள்ளைகளுக்கு வழிநடத்து ஒவ்வொரு ஆசிரியர் காத்து வசனத்தினோடு இடைப்பட்டபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, என் முழுவதும் நாத்துமாவே கத்திரிஸ்து அவர் சகல நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து பிதாவாய் தேவன் பரிசுத்தாவின் அன்பினை நாம் அனைவரோடு இன்றும் என் சதா காலங்களும் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.